வணக்கம் நண்பர்களே. தற்போதைக்கு சர்வதேச அரங்கில் முக்கியமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வு, இந்தியாவினுடைய அண்டை நாடான பங்களாதேஷில் ஒரு பெரிய அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. தற்போதைக்கு அந்த நாடு மிலிட்ரி கண்ட்ரோலில் போயிடுச்சு. இதை பற்றி நேற்றே நிறைய பேர் பேச சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நேற்று என்னால் பேச முடியல. இன்றைக்கி ஏர்லி மார்னிங்லேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை. இப்போ தான் நான் கொஞ்சம் பெட்டரானேன். இந்த வீடியோவில் நம்ம பங்களாதேஷ் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பங்களாதேஷ் பாலிட்டிக்ஸை பற்றி நிறைய விஷயத்த நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதிலேருந்து நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணலாம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரி, பங்களாதேஷனுடைய இன்றைய நிலை, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி பங்களாதேஷில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்த ஷேக் ஹசீனா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஜாப் கோட்டாவை அறிவிச்சிருந்தாங்க. 1971 பங்களாதேஷ் தனி நாடாக உருவாச்சு. அந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலைகளில் கோட்டா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமை அவங்க ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. இதில் கோர்ட்டும் இன்டர்ஃபியர் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்கீம் அமலுக்கு வந்தது. இந்த ஸ்கீமை எதிர்த்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் அது இல்லாமல் நிறைய மக்களும் போராட்டத்தில் இறங்கினாங்க. இந்த போராட்டம் பல நாட்கள் பங்களாதேஷில் நடந்துட்டு வந்துச்சு. 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த போராட்டம் ஒரு உச்சத்தை ரீச் ஆச்சு. 2 நாளுக்கு முன்னாடி வன்முறை வெடிச்சு அதில் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போனாங்க. ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் ஆர்மியை போராட்டக்காரர்களுக்கு எதிராக அவங்க இறக்கி விட்டாங்க. ஆனாலும் வன்முறை ரொம்ப அதிகமாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இராணுவமே அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கள நிலவரத்தை உணர்ந்த ஷேக் ஹசீனா, இனிமேல் நாம் வங்கதேசில் இருக்கிறது ஆபத்து, நம்மளால் பவரை தக்க வைக்க முடியாது அப்படின்றத உணர்ந்து பங்களாதேஷை விட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. பங்களாதேஷை விட்டு அவங்க வெளியே இந்தியாவுக்கு தான் வந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிண்டன் ஏர்பேஸில் ரீச் ஆனாங்க. தற்போதைக்கு அவங்க இந்தியாவிலேருந்து மேற்கொண்டு யூகே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்தியாவுக்குள்ளே பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்க ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கன்வீன் பண்ணி பங்களாதேஷ் சுச்சுவேஷனை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு இருக்கக்கூடிய நிலை இதுதான். சரி, ஏன் பங்களாதேஷ் இந்த ஒரு அரசியல் சூழ்நிலைக்கு வந்திருக்கு, இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பங்களாதேஷ் உருவான வருடம் 1971. 1971 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் நாட்டினுடைய ஒரு பகுதியாக தான் இருந்தது. 1971க்கு முன்னாடி வரைக்கும் அது ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது. 1947 பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து பார்ட்டிஷன் ஆகி தனிநாடாக உருவாது. அதுக்கப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் 2 வெவ்வேறு ஜியோகிராஃபிக்கல் யூனிட்ஸாக இருக்குது. ஸோ இப்படி தான் பாகிஸ்தான் செயல்பட்டு வந்துச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு நிறைய சேலஞ்சஸ் உருவாகுது 1947க்கு அப்புறம். பாகிஸ்தானுடைய அந்த மிலிட்ரி கண்ட்ரோலும் பொலிட்டிக்கல் டாமினன்ஸும் எந்த பக்கம் இருக்குன்னா வெஸ்ட் பாகிஸ்தானில் தான் இருக்குது. இந்த மிலிட்ரி எலைட் இருக்காங்க பாருங்கள், அதிகார மையம், அவங்களும் வெஸ்ட் பாகிஸ்தான் தான். அதே போல் அரசியல் அதிகார மையம் பொலிட்டிக்கல் எலைட் அவங்களும் மெயினாக வெஸ்ட் பாகிஸ்தான் தான். இவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க பாகிஸ்தானுடைய பாலிட்டிக்ஸை. ஈஸ்ட் பாகிஸ்தான் கையில் பெருசாக பவர் இல்லை. முகமது அலி ஜின்னா இஸ்லாம் மதத்தை அடையாளமாக வச்சு தனி நாடு கேட்டாலும் அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய அரசியல் மதத்தை மட்டும் மையமாக வச்சு நடக்கலை. அதை தாண்டி கலாச்சார ரீதியாக அங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஈஸ்ட் பாகிஸ்தான் கல்ச்சர் பார்த்திங்கன்னா அது ஒரு தனி கல்ச்சர். இங்கே பெங்காலி லாங்குவேஜை மையமாக வச்சு ஒரு கல்ச்சர் இருந்தது. வெஸ்ட் பாகிஸ்தான் கல்ச்சர் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி கல்ச்சர். ஆனால் ரிலீஜன் ரெண்டும் சேம் தான், இஸ்லாம் தான். வெஸ்ட் பாகிஸ்தான் கல்ச்சருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் ரிலீஜனை தாண்டி சிந்தி கல்ச்சர், பஞ்சாபி கல்ச்சர், உருது கல்ச்சர் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ கலாச்சார ரீதியாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பாலிட்டிக்ஸை வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்த மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஒதுக்கப்பட்டதாக அவங்க உணர்ந்தாங்க. ஆனால் 1970s எலெக்ஷன் நடக்கும்போது ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற லீடர்ஷிப் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய சீட்ஸை வின் பண்ணுறாங்க, டாமினேட் பண்ணுறாங்க. இதை வெஸ்ட் பாகிஸ்தான் லீடர்ஷிப்பால் டைஜஸ்ட் பண்ண முடியல. இவங்களை நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினச்சோம், ஆனால் இப்போ இவங்க டாமினேட் பண்ணுறாங்களே அப்படின்றத உணர்ந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்மி இருக்கு இல்லையா, ஆர்மியை வச்சு கிராக் டவுன் பண்ணுறாங்க. ஸோ வன்முறையை உங்களால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தானில் புரட்சி வெடிக்குது. நிறைய மக்கள் இவங்க
வெஸ்ட் பாகிஸ்தான் லீடர்ஷிப் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதில் உருவாகிற ஒரு முக்கியமான குரூப் வந்து முக்தி பஹினி. இந்த குரூப்பில் பொதுமக்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வெஸ்ட் பாகிஸ்தான் ஆர்மியோட சண்டை போடுறாங்க. இந்த முக்தி பஹினிக்கு இந்தியாவும் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்தியா இந்த வாரில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகுது. இதுதான் 1971 இந்தியா பாகிஸ்தான் வார், 3வது வார், 3rd வார் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்த வார் தான் நம்ம 1971 லிபரேஷன் வார் ஆஃப் பங்களாதேஷ்னு சொல்கிறோம். இந்த போரில் இந்தியா பாகிஸ்தானை தோற்கடித்து ஈஸ்ட் பாகிஸ்தானை தனி நாடாக உருவாக்கியிருக்கு. இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளில் ஈஸ்ட் பாகிஸ்தானில் இறங்கி போராட்டம் நடத்திய ஒரு லீடர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவர் தான் பங்கபந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ். அவர் வேறு யாரும் இல்லை. 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து ஷேக் ஹசீனாவுடைய தந்தை. ஸோ இப்படி தான் பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ஸை வாங்குது. ஆனால் இண்டிபெண்டன்ஸை வாங்கினதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை உங்களால் பங்களாதேஷில் பார்க்க முடியுது. என்னதான் இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணி அதை தனி நாடாக உருவாக்கினாலும் தொடர்ந்து பங்களாதேஷில் பல சர்ச்சைகள் உள்ளேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாலிடிக்ஸை உங்களால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 25 முறைக்கு மேலே பங்களாதேஷில் மிலிட்ரி ரூலை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி கடைசியாக மறுபடியும் மிலிட்ரி ரூல் வந்துருச்சு. 1971 பங்களாதேஷில் ஆட்சி ஏற்கிறாங்க. ஸோ ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பீரியட்லேயே மிலிட்ரி ரூல் வந்துருச்சு. ஒரு முக்கியமான ரூலர் யார் அங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மிலிட்ரியில் இருந்த ஒரு லீடர் முஷாரஃப், பாகிஸ்தான் முஷாரஃப் இல்லை, இவர் வந்து பங்களாதேஷ் முஷாரஃப். அவர் ஒரு கூ நடத்துகிறார். கூ அப்படிங்கிறது கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மிலிட்ரியை அவங்களுடைய கையில் ஆட்சி எடுத்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு கூ நடக்குது. இதை பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் நடத்துகிறாங்க. இவங்க அதுக்கப்புறம் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஜியாவுர் ரஹ்மான் அப்படின்ற லீடரை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜியாவுர் ரஹ்மான் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வலதுசாரி அரசியல் பக்கம் போயிடுறார். அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்சி மாற்றம் வருது. அதில் ஜியாவுர் ரஹ்மான் இறந்து போயிடுறார். அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மானையே அசாசினேட் பண்ணிடுறாங்க. பங்களாதேஷ் அரசியலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது. இண்டிபெண்டன்ஸ்க்கு மெயினாக வேலை செஞ்சது யார்? இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி, குழப்பம். பொதுவாக இருக்கக்கூடிய ஒப்பீனியன் என்னென்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ். அந்த கட்சியினுடைய பேர் அவாமி லீக். ஸோ இவங்க தான் இண்டிபெண்டன்ஸ்க்கு போராடினாங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இதுதான் இன்டர்நேஷ்னல் ஒப்பீனியனும் கூட. ஆனால் அந்த அவாமி லீகை தாண்டி இன்னும் நிறைய பேர் அந்த இண்டிபெண்டன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஜியாவுர் ரஹ்மானுமே பார்ட்டிசிபேட் பண்ணார். ஜியாவுர் ரஹ்மான் பாகிஸ்தான் ஆர்மியில் அஃபிஷியலாக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா லிபரேஷன் வாரில் அவரே இறங்கி அவரும் சண்டை போட்டார். அப்போ அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கான அந்த கிளைமை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பங்களாதேஷில் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் பங்களாதேஷனுடைய அரசியல் நகருது. அதுக்கப்புறம் பலமுறை மிலிட்ரி கூ நடக்குது. மிலிட்ரி கையில் பங்களாதேஷ் போகுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ்குள்ளே இந்தியாவும் வருது. பங்களாதேஷில் நிறைய பேர் சொல்லக்கூடியது என்னென்னா, பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ரெகுலராக நடந்ததுக்கு இந்தியாவுமே ஒரு காரணம். அடிக்கடி இந்தியாவினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான், சப்போர்ட்டில் தான் அங்கே வந்து இந்த மிலிட்ரி கூ நடக்குது, ஆட்சி மாற்றங்கள் நடக்குது, இந்தியாவுக்கு சாதகமானவர்கள் அங்கே வந்து லீடர்ஸாக வராங்க அப்படின்னு இந்தியா மேலேயே பல ஆண்டுகள் மேலே இருந்து பங்களாதேஷில் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இந்தியா மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலி அன்ஸ்டேபிள் கண்ட்ரியாக தான் பங்களாதேஷ் இருக்குது. ஆனால் பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய நெய்பர்ஹுட்டில் ஒரு பெரிய நாடு இருக்குது, இந்தியாவோட ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இந்தியாவை சப்போர்ட் பண்ணுதுன்னா அது கண்டிப்பாக பங்களாதேஷ் தான். பெரிய நாடு சைஸில் இல்லை, பாப்புலேஷனில் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவுக்கு அண்டை நாடுகள் பார்த்தீங்கன்னா எதுவுமே உண்மையான டெமோக்ரஸி கிடையாது. நட்புறவோடு இருக்கிற ஒரே நாடு பூட்டான் தான். ஆனால் அது ரொம்ப சிறிய நாடு. சக்தி வாய்ந்த பெரிய நாடு இந்தியாவோட க்ளோஸாக இருக்கிற நாடுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆனால் ஓரளவு க்ளோஸாக இருக்கிற நாடு பங்களாதேஷ். அதை வச்சு பார்க்கும்போது நம்ம ரொம்பவே சந்தோஷப்படலாம். அப்படி ஒரு நிலையில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக மறுபடியும் அங்கே மிலிட்ரிக்கு வந்துருச்சு. சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி ரூல் இது ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 15 வருடங்களாக பங்களாதேஷில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்தது. இதில் ஷேக் ஹசீனா தான் பிஎம்மாக இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு. ஒரு டிக்டேட்டர் போல் செயல்படுறாங்க, ஆப்போசிஷன் லீடர்ஸை ஒடுக்குறாங்க, எலெக்ஷன்ஸை சரியாக நடத்துறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துச்சு. இதில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தந்தையான ஷேக் முஜிபுர் ரஹ்மான்
அவர் அசாசினேட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு காரணமானவங்களுக்கு இவங்க தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இதுலேயுமே ஒரு அரசியல் இருக்குது. பழிவாங்கும் முயற்சியில் ஷேக் ஹசீனா இறங்கினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இவங்க மேலே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிக்டேட்டர் அப்படின்ற ஒரு அக்யூசேஷன் ஷேக் ஹசீனா மேலே ரொம்ப காலமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாய்லிங் பாயிண்ட், இந்த கோட்டா சிஸ்டம் அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணதில் பெரிய போராட்டம் அடித்து இப்போது அவங்க அந்த நாட்டை விட்டே வெளியேறிட்டாங்க. ஸோ இப்படி தான் இன்றைக்கி பங்களாதேஷ் நிற்குது. சரி, இதில் இந்தியாவினுடைய அந்த சிச்சுவேஷன் என்ன, இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டைலமா தான். நிறைய பேருக்கு இந்தியாவினுடைய நெய்பர்ஹுட் அரசியல் இதை பற்றி அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இந்தியாவுடைய அண்டை நாடுகள் எடுத்துங்க, நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா முக்கியமான நாடுகளில் பாகிஸ்தானை விட்டுட்டு மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், ஆனால் மற்ற கட்சிகள் இந்தியாவுக்கு எதிராக இருக்கும். இந்த மாதிரி நிலையை நீங்கள் மெயினாக பங்களாதேஷில் பார்க்கலாம், நேபாளில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் மால்டீவ்ஸில் பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவுக்கு சாதகமான கட்சிகள் இந்த நாடுகளில் ஆட்சி பண்ணுச்சு. உதாரணத்துக்கு ஷேக் ஹசீனா இந்தியாவோட ஃப்ரெண்ட்லியாக இருந்த லீடர் தான், கட்சி அவாமி லீக். இவங்க 15 இயர்ஸ் ஆட்சி பண்ணாங்க. இது இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ், ஸ்ட்ரென்த்து. ஆனால் இப்போ ஓவர் நைட்டில் அந்த சூழ்நிலையே மாறிடுச்சு. அதே போல் மால்டீவ்ஸில் ரொம்ப வருஷமாக டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆட்சி பண்ணாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ப்ரொக்ரெசிவ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்துச்சு. ப்ரொக்ரெசிவ் பார்ட்டி இந்தியாவோட க்ளோஸாக இல்லாத பார்ட்டி, அவங்க சைனாவுக்கும் பாகிஸ்தானோடையும் க்ளோஸாக போகிற பார்ட்டி. இப்போ அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. நேபாளில் பார்த்தீங்கன்னா நேபாள் காங்கிரஸ் இந்தியாவோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அவங்க ஆட்சி பண்ணும்போது இந்தியாவுக்கு அட்வான்டேஜ். இப்போது கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணுறாங்க. நேபாளி காங்கிரஸ் அந்த அரசில் ஒரு அங்கமாக இருந்தாலும் மெயினாக கம்யூனிஸ்ட் ஆதிக்கம் தான் அங்கே இருக்குது. கம்யூனிஸ்ட் எப்போல்லாம் நேபாளில் வராங்களோ அவங்க சைனாவோட க்ளோஸாக போடுவாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்தியா ஒரே ஒரு கட்சி மேலே தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. இப்போ பங்களாதேஷ் எடுத்துங்க, பிஎன்பின்றது எதிர்கட்சி, ஜியாவுர் ரஹ்மானுடைய கட்சி. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மனைவியான கெலேடா ஜியா அவங்க ஆட்சி பண்ணாங்க பிஎன்பி கட்சியில். பிஎன்பி கட்சி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் கிடையாது. அவங்க வந்து பாகிஸ்தானோட க்ளோஸாக இருக்காங்க. அது இல்லாமல் அது வலதுசாரி அரசியல், மதத்தை மையமாக வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு சில பிரிவினைவாத சக்திகள், அது இல்லாமல் தீவிரவாத சக்திகளுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணதாக பல ஆண்டுகளாக அங்கே சொல்லப்படுது. ஸோ இப்படிப்பட்ட கட்சி பிஎன்பி. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அங்கே ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்குது. ஒருவேளை மறுபடியும் பிஎன்பி கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா இந்த சிச்சுவேஷன் இந்தியாவுக்கு அட்வான்டேஜஸாக இருக்காது. ஏற்கனவே நேபாளில் இருக்கிற சூழ்நிலை இந்தியாவுக்கு சாதகமாக இல்லை, மால்டீவ்ஸில் இருக்கிற சூழ்நிலையும் இந்தியாவுக்கு சாதகமாக இல்லை, இப்போ பங்களாதேஷில் இருக்கிற சூழ்நிலையும் இந்தியாவுக்கு சாதகமாக இல்லை. இங்கே நம்ம உத்து கவனிச்சோம்னா நம் நாடு இந்தியா சைடில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குது, ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது உண்மையும் கூட. நெய்பர்ஹுட் ஃபாரின் பாலிசின்னு வரும்போது ஒரு சில ஃபெயிலியர்ஸ் இந்தியா சைடில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஃபெயிலியரில் ஒரு சில ஃபெயிலியர் இருக்குது. முக்கியமான ஃபெயிலியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அண்டை நாடுகளை ஒன்று திரட்டி லீடர்ஷிப் கொடுத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தது அந்த அளவுக்கு கொடுக்கல. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அண்டை நாடுகளோட அன்ஃபார்ச்சுனேட்டாக பிரச்சனை ஆயிடுச்சு. மெயினாக பாகிஸ்தான் சைனாவோட பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த நாடுகளை தவிர்த்து சிறிய நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளோட அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்தளவுக்கு ஒரு சுமூகமான உறவு இல்லை. இதே நீங்கள் நார்த் அமெரிக்கா யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சக்தி வாய்ந்த நாடுகள், வல்லரசுகள் சுற்றி இருந்த நாடுகளுக்கு லீடர்ஷிப் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா யூகே லீடர் வின்ஸ்டன் சர்ச்சில் லீடர்ஷிப் எடுத்தார், முடிஞ்ச வரைக்கும் எடுத்தார் அவர். அதே போல் அமெரிக்காவில் எஃப்டிஆர் லீடர்ஷிப் எடுத்தார். அதுக்கப்புறம் அந்த ட்ரூமன்லாம் லீடர்ஷிப் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்க்கும் யூரோப்புக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்படுது. சொல்லப்போனால் 2 கண்டங்களுக்கு நடுவிலே ஒரு உறவு ஏற்படுது. நார்த் அமெரிக்காவில் கனடா, யூஎஸ், இங்கே வெஸ்டர்ன் யூரோப். பெரிய நாடுகள், சக்தி வாய்ந்த நாடுகள், இது மாதிரி சண்டை போட்ட நாடுகளெல்லாம் கூட சில லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று சேர்க்குறாங்க, அந்த ரீஜனே ஒன்று சேர்க்குறாங்க. அரசியல் ரீதியாக அந்த பகை இதெல்லாம் மறந்து பெரிய இன்டிகிரேஷன் நடக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்தியா பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம பண்ணலை. நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதெல்லாம் படிப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்தளவுக்கு செய்யாததுனால என்ன ஆயிருதுன்னா, இந்தியாவால் லீடர்ஷிப் கொடுக்க முடியல. சுற்றி இருக்க சின்ன நாடுகள் இந்தியாவையே ஒரு சர்வாதிகார சக்தியாகவும் ஏகாதிபத்திய சக்தியாகவும் பார்க்குறாங்க. பிக் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் பிரதர் அப்படின்றது ஒரு பெரிய நாடு ஒரு ரீஜனில் இருந்துட்டு மற்ற நாடுகளை டாமினேட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு பார்வை அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியா மேலே ரொம்ப காலமாக இருக்குது. இந்தியாவுக்கு நிறைய ஸ்ட்ரெங்க்ஸ் இருக்குது.
இந்த நெய்பர்ஹுட்லேயே பெரிய நாடு, சக்தி வாய்ந்த நாடு, எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் கண்ட்ரி இந்தியா தான். நிறைய ஸ்காலர்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. இந்தியா நினச்சா சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கு எல்லாமே எக்கனாமிக்காக ஹெல்ப் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியலாக ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இதை நம்ம பண்ணலை. சவுத் ஏஷியாவில் இருக்கிற நாடுகள் எல்லாத்தினுடைய ட்ரேடையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ட்ரேட் இருக்குது பாருங்கள், இன்டர் சவுத் ஏஷியன் ட்ரேட், இது வெறும் 5% தான். இந்த அளவுக்கு குறைவாக இருக்குது. ஆனால் இந்தியா ஒரு லீடர்ஷிப்பை எடுத்திருந்ததுன்னா இந்த ட்ரேடு அதிகப்படுத்திருக்கலாம். இதனால் இந்தியாவுக்கும் நன்மை. இந்தியாவும் வேகமாக வளர்ந்துருக்கும், சைனா மாதிரி இன்னும் வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கலாம், எக்கனாமி சைஸ் க்ரோ ஆகிருக்கும், மற்ற நாடுகளும் இந்தியாவோட க்ளோஸாக வந்திருக்கும், அந்த நாடுகளுக்கும் இது நன்மையை உண்டாக்கியிருக்கும். சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தியிருக்கலாம். பாகிஸ்தான் சுமூகமாக வரலனா கூட மற்ற நாடுகளோட க்ளோஸாக ஒர்க் பண்ணி பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணியிருக்கலாம். நம்ம அதையும் பண்ணல, இதையும் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும். கடந்த சில ஆண்டுகளாகவும் இந்தியா பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னா, அண்டை நாடுகளான மால்டீவ்ஸ், பங்களாதேஷ், நேபாள், இதில் ஒரு கட்சியை மட்டுமே நம்பி இருந்துட்டோம். இது பெரிய தவறு. இப்போது எதிர்கட்சிகள் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ பங்களாதேஷ்லேயும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஷேக் ஹசீனா இல்லை. வரப்போகிற லீடர் கண்டிப்பாக இந்தியாவோட எப்படி இருப்பார்னு அடித்து சொல்ல முடியாது. பிஎன்பி வருதுன்னா கண்டிப்பாக பாகிஸ்தானோட தான் க்ளோஸாக போவாங்க. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்தியா சுற்றி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பஃபர் ஸ்டேட் இந்தியாவுக்கு எதிராகவே செயல்படக்கூடிய ஒரு நிலை இப்போ உருவாயிடுச்சு. ஃப்யூச்சர்லையாவது இந்தியா இதில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தியிருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கட்சிகள் வாக்குக்காக சண்டை போடுவாங்க, மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஃபாரின் பாலிசின்னு வரும்போது கோஆப்ரேஷன் அந்தளவுக்கு இருக்காது. இன்றைக்கி எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. இது தொடர்ந்து நடக்கணும். காங்கிரஸ், பிஜேபி, லெஃப்ட் இவங்களுக்குள்ள வாக்கு அரசியல் தான் இருக்கணுமே தவிர இந்தியாவுடைய இறையாண்மை, வெளியுறவு கொள்கைன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், அட்வைஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நெய்பர்ஹுட்டில் இந்தியா ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங்காக முடியும். நம்ம லீடர்ஷிப் கொடுக்கணும். அப்போ தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகளை ஐசோலேட் பண்ண முடியும். தேவைப்பட்டால் பாகிஸ்தானுடைய சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்திக்கலாம், சைனாவையும் ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சரில் நாம் அதை யோசிக்கணும். ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குன்னா அதை தாண்டி எதிர்கட்சியோடையும் நம்ம சுமூகமான உறவை ஏற்படுத்தணும். இது பேர் பப்ளிக் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் டிப்ளமசி அப்படின்றது ஒரு நாடு இன்னொரு நாடு அஃபீஷியலாக நட்புறவில் ஈடுபடுறதை தாண்டி இந்த அரசு இருக்குல்ல, இந்திய அரசு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோடையும் டைரெக்டாக அவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் பப்ளிக் டிப்ளமசி. அப்போ ஒரு ஒப்பீனியனை க்ரியேட் பண்ணலாம். இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, பீஸ் விரும்புகிற கண்ட்ரி, வன்மையை விரும்பாது, உங்களோட சேர்ந்து வேலை செய்ய ரெடி, உங்களோட நாங்கள் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வைக்கிறோம், எஜுகேஷன் ரிலேஷன் வச்சுக்கலாம், டெக்னாலஜிக்கல் ஹெல்ப் நாங்கள் பண்ண ரெடி, எங்களோட சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பப்ளிக் டிப்ளமசி நம்ம யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் ட்ராக் 2 டிப்ளமசியும் யூஸ் பண்ணணும். ட்ராக் 2 அப்படின்றது அன்அஃபிஷியல் டிப்ளமசி. ஒரு நாட்டில் இருக்க மக்கள் இன்னொரு நாட்டில் இருக்க மக்கள் இவங்க நேராக உறவாடணும். ட்ராக் 2 டிப்ளமசியில் சக்ஸஸ் ரேட் அதிகம், ட்ராக் 1 சக்ஸஸ் ரேட் கம்மி. ட்ராக் 1 அஃபிஷியல் டிப்ளமசி. உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் எடுத்துங்க. ட்ராக் 1 டிப்ளமசி மெயினாக ஃபெயில் ஆகிடும். ஏன்னா அதிகாரிகள் இருப்பாங்க, ஆளும் மையம் தான் இருக்கும், அதிகார மையம் இருக்கும். இவங்களுக்குள்ள ஏற்கனவே நிறைய முரண் இருக்கும், வெறுப்பு இருக்கும். இவங்க உட்காந்து பேசினாலும் எதுவும் யூஸ்ஃபுல்லாக நடக்காது. ஆனால் மக்கள் மத்தியில் இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது இது சக்சீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ அமெரிக்கா பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக ட்ராக் 2 டிப்ளமசியில் ஈடுபட்டு மற்ற நாடுகளில் இருக்க மக்களுடைய மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அமெரிக்காவை நோக்கி அவங்களே வர்ற மாதிரி பண்ணாங்க. இந்த மாதிரி இந்தியா நெய்பர்ஹுட்டில் பண்ணணும். அதனால் வெளியுறவு கொள்கை இதில் இந்தியா ஃப்யூச்சரில் ஹெவியாக ஒர்க் பண்ணணும். நெய்பர்ஹுட்டுக்கு லீடர்ஷிப் கொடுக்கணும். லீடர்ஷிப் கொடுக்கும்போது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க நாடுகள்லேயும் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஷேக் ஹசீனா முதல்ல டெமோக்ராட்டிக் லீடராக வந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு சர்வாதிகாரி மாதிரியே மாறிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அங்கே ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் தொடர்ந்து இருந்ததுன்னா இன்றைக்கி நிலைக்கு பங்களாதேஷ் போயிருக்காது. அதனால் இந்த நெய்பர்ஹுட் இருக்கு இல்லையா, இதில் முடிஞ்ச வரைக்கும் டெமோக்ரஸியை இந்தியா நிலைநாட்டணும். ஸோ எந்த அளவுக்கு இந்தியா ஃப்யூச்சரில் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்குதோ அந்தளவுக்கு சவுத் ஏஷியா ஒரு ஸ்ட்ராங்கான ரீஜனாக உருவாகும். சவுத் ஏஷியாவுக்குள்ளே இந்தியா ஒரு லீடராகவும் மற்ற நாடுகளுக்கு ஒரு கைடாகவும் செயல்பட முடியும். நன்றி.